ஒளியடைந்த நேரம். அரவிந்த் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த இளைஞன், கனவுகள் நிறைந்தவன். மாலதி அரவிந்தின் தங்கை, சித்ரா அரவிந்தின் காதலி. அப்பா ராமசாமி உழைப்பாளி, நேர்மையான மனிதன். அம்மா மீனா தியாக மனம் கொண்ட தாய். இந்த உலகத்தில் மனிதனுக்கு கண்கள் இருக்கிறது, ஆனால் பார்வை இல்லை. காதுகள் இருக்கிறது, ஆனால் கேட்க மனமில்லை. இதயம் இருக்கிறது, ஆனால் உணர்ச்சி இல்லை. நம்ம சுயநல வாழ்க்கை எத்தனை உயிர்களை மெதுவாக கொண்டிட்டு இருக்குன்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. இந்த கதை ஒருத்தன் வாழ்க்கை மட்டும் இல்லை, ஒரு சமூகம் தோற்ற கதையும் தான். சின்ன வீட்டில் சின்ன கனவுகளோட பெரிய வாழ்க்கை. அரவிந்த் அப்பா, அம்மா, தங்கை மாலதி. வறுமை இருந்தாலும் சந்தோஷம் இருந்தது. அப்பா உழைப்புல வீடு ஓடுது, அம்மா தியாகத்தில் குடும்பம் ஓடுது. அம்மா, நம்ம கஷ்டம் தற்காலிகம்டா, நீ படித்தா நம்ம வாழ்க்கை மாறும். அரவிந்த், நான் மாறுவேன் அம்மா, நம்ம குடும்பத்தையும் மாற்றுவேன். சித்ரா அரவிந்தின் வாழ்க்கைக்குள் வந்த வெளிச்சம். அன்பு, நம்பிக்கை, எதிர்கால கனவுகள் எல்லாம் அவளோடு சேர்ந்து வந்தது. சித்ரா, நம்ம வாழ்க்கை சின்னதாக இருக்கலாம், ஆனால் கனவுகள் பெரியதாக இருக்கணும். அரவிந்த், நம்ம இருவருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை நான் கட்டி போடுவேன். வேலை கிடைக்கல, முயற்சி தோல்வி, கடன் அழுத்தம், அவமானம், சமூகம் கண்ணாடி மாதிரி. வெளியில் பளிச்சு, உள்ளே கூர்மையான காயம். அதுக்கப்புறம் ஒரு தவறான நட்பு, ஒரு தவறான வாய்ப்பு, சுலபமான பணம், சின்ன குற்றம். அரவிந்த் மனம் ஒரே தடவைதான், குடும்பத்துக்காகத்தான். ஒரே தடவைன்னு தொடங்குகிறது தான் வாழ்க்கை முழுக்க முடிவில்லா பாதையா மாறுது. அரவிந்த் மாற ஆரம்பிச்சான். முகம் மாறுச்சு, குரல் மாறுச்சு, மனசு மாறுச்சு. அம்மா, ஏண்டா நீ இப்படி மாறிட்ட? அரவிந்த், அம்மா, எல்லாம் சரியாகும். நான் சரி செய்ய நினைத்த வாழ்க்கை அவனைத்தான் அழிக்க ஆரம்பிச்சது. அப்பா வேலை இழந்தார், தங்கை படிப்பு நின்றது, சித்ரா விலக ஆரம்பிச்சாள். சித்ரா, அரவிந்த், நான் பயப்படுறேன். இந்த பாதை நம்ம வாழ்க்கை இல்லை. அன்பு கூட பயமாக மாறும்போது காதலும் கண்ணீராக மாறும். ஒரு இரவு, ஒரு தவறு, ஒரு விபத்து, ஒரு உயிர், ஒரு முடிவு. அரவிந்த் செய்த தவறால ஒரு நிரபராத உயிர் போயிடுச்சு. அரவிந்த், நான் கொலைகாரனா மாறிட்டேனா? போலீஸ், கூட்டம், மீடியா, சமூக தீர்ப்பு எல்லாம் ஒரே நேரம். அம்மா அழுகை. என் பையன் குற்றவாளி இல்லை, அவன் வழி தவறினவன் குற்றவாளியாக மாறும் இடம். சமூகம் புரிஞ்சுக்க மாட்டது. சிறைச்சாலை, இரும்பு கம்பிகள், தனிமை. அம்மா, நான் உங்கள் கனவை கொன்னுட்டேன். சித்ரா, நம்ம கனவை கொன்னுட்டேன். தங்கச்சி, உன் எதிர்காலத்தை கொன்னிட்டேன். உண்மையில் நான் என்னையே கொன்னுட்டேன். ஒரு மனிதன் சாவு உடல் சாவு இல்லை, கனவுகளின் சாவு, நம்பிக்கையின் சாவு. ஒரு குடும்பத்தின் சாவு, ஒரு தவறான முடிவு ஒரு குடும்பத்தை கொல்லும், ஒரு சமூகத்தை காயப்படுத்தும், ஒரு தலைமுறையை இருளில் தள்ளும். பணம் முக்கியம் இல்லை, புகழ் முக்கியம் இல்லை, பதவி முக்கியம் இல்லை, மனிதம்தான் முக்கியம். விழிப்புணர்வு இல்லாத வாழ்க்கை மெதுவான மரணம். இந்த கதை அரவிந்தின் கதை மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோட கதையாக மாறிக்கிட்டு இருக்கு. தவறு செய்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க, விழிப்புணர்வோடு வாழுங்க. இல்லைன்னா வாழ்க்கையே உங்களுக்கு பாடம் சொல்லும். அது ரொம்ப வலி தரும் பாடம்.